26 வருடங்களுக்கு முன்பதாக ஒரிசா மாநிலத்திலே ஜனவரி 23ஆம் தேதி 1999ஆம் வருடம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது 2 மகன்களும் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அதாவது இரத்த சாட்சியாக தேவனுக்கென்று மரித்தார்கள். நீதிமன்றம் நிறைய பேரை குற்றவாளி என்று தீர்மானித்து நிறைய பேருக்கு தண்டனை வழங்கியது. இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய துணைவியார் கிளாடிஸ் என்ன பண்றாங்கன்னா, வாத்வா கமிஷன் முன்னாடி அப்பியர் ஆகி அவங்க சொன்ன விஷயம் தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய விருப்பமும் என்னுடைய வாஞ்சியம் என்னண்டா, என் குடும்பம், அதாவது கணவனையும் மகன்களையும் கொன்றவர்கள் மனம் திரும்புவார்கள். அதுதாங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு குற்றவாளி பெயர் சுதர்ஷன் ஹான்சா என்கின்ற சான்சு. இவர் ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் வழங்கியது. இவர் நன்னடத்தின் மூலம் 2008ஆம் ஆண்டு வெளிவந்த நபருக்கு நிம்மதியே இல்லைங்க வாழ்க்கை. அந்த மனிதன் வாழ்க்கையில நிம்மதியை தேடி தேடி அலைகிற, எங்கேயுமே நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவருக்கு புரிந்து கொண்டார். அவர் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? நிரந்தரமான நிம்மதியை, நிரந்தரமான சமாதானத்தை தருகிற ஒரே தேவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவங்க. ஒரு மிஷனரி கொலை செய்த கொலை குற்றத்தில் தண்டனை பெற்ற ஒரு மனிதர் மனம் திரும்பி இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாராங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவர்கள் மகனும் இந்த பூமியில ரத்த சிந்தி மறிக்கவில்லை, விதையாக விதைக்கப்பட்டார்கள். அந்த விதையின் பலனினை நாம் இன்று கண்டு கொண்டு இருக்கிறோம். இதுதாங்க. இதே போலதான் பல மிஷனரிகள் இந்த மண்ணில, இந்திய தேசத்தில் நமக்காக ரத்தம் சிந்தி, தோமா முதல் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இன்னும் பலர்கள் ரத்தம் சிந்தி விதையாக இந்த நிலத்தில் புதைந்துள்ளார்கள். அது இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்து அதன் பயனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம்.